கிறிஸ்தவ நடத்தி இருப்பார்கள். அப்போ அவங்களுக்கெல்லாம் அறிவு இல்லைன்னு நினைக்கிறோமா? அப்போ அந்த மிஷனரிகள் எல்லாம் மனுஷங்க இல்லையா? அவங்க எல்லாம் வேற எதுமா? அப்போ ஏன்? அதுதான் கிறிஸ்தவ தாகம். அந்த கிறிஸ்தவ சிந்தை இருக்கும்போது அதன் நிமித்தம் இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை அறிந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? அதை அப்படியே குறுக்கி ஒரு சிறிய பெட்டிக்குள்ளாக ஒரு பாட்டில் அடைச்சது போல உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நீ அதை வைத்துக் கொள்ள நினைக்கும் போது சேமத்தை காண முடியல, தேசம் சேமத்தை காண முடியல. எங்கேயோ ஏதோ தேசத்துல இருக்கிறவர்கள் ஒரு ஆத்மா கடந்து வந்து மற்ற ஒரு பெரிய தேசத்தினுடைய சேமத்திற்காக போராட முடியுமானால், இந்த தேசத்துல இருக்கிற நீங்களும் நானும், இந்த தேசத்தின் குடிகள் ஆகிய நீங்களும் நானும், நாம் இந்த தேசத்தின் சேமத்திற்காக போராடலைன்னா இனி வரும் நாட்களில வரக்கூடிய எல்லா பாடுகளுக்கும் நாம் கொண்டுள்ளவர்களாக இருக்க வேண்டியது. ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் போது இத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குதுல. நம்ம எனக்கு நினைக்கிறோம், நம்ம நினைச்ச ஆட்சி வரல, அல்லது நம்ம நினைச்ச சூழ்நிலைகள் இல்லை, நம்ம நினைச்ச மாதிரி சூழ்நிலைகள் இல்லை, நாடு ரொம்ப மோசமா போச்சு, சிறு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, எந்த காரியமுமே சரியா இல்லை, எல்லாமே நஷ்டமா இருக்கிறது, பொருளாதாரத்துல பெரிய பின்னடைவு இருக்கிறது, விலைவாசிகள் ஏறிடுச்சு, என்ன செய்ய போறோமோ தெரியல. உண்மைதான், இதை நீங்களும் நானும் சொல்ல வேண்டியதல்ல. உலகத்துல இருக்கிற சாதாரண ஜனத்திற்கு இது தெரியும், சாதாரண பாமரர்கள் அதை அறிந்திருக்கிறார்கள். ஆனா உனக்கும் எனக்கும் என்ன தேவன் கொடுத்திருக்கிறார் என்றால், இதை மாற்றுவதற்கான வழிகளை கொடுத்திருக்கிறார். இதை மாற்றுவதற்கு என்ன செய்ய முடியும் என்பதை சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த சூழ்நிலைகள் மாறுவதற்கு என்ன செய்யலாம் என்றால், முதலாவது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தேவனுடைய முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் என்று சொல்லப்பட்டது. இதெல்லாம் செய்யும் போது அதற்கு அப்புறம் தான் பரலோகத்தின் தேவன் அதை கேட்டு அந்த நம்மளுடைய பாவங்களை அவர் மன்னித்து அந்த தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பார். இப்ப நம்ம இதுல எந்த ஸ்டெப்ல இருக்கோங்கிறத பார்த்து இன்னைக்கு நாம் அதற்காக தான் ஜெபிக்க போறோம். என் தேசம் சேமத்தை காண வேண்டும், என் சக ஜனங்கள் சேமத்தை காண வேண்டும். இதையே 10 பேராகவே நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்டக்கூடாது. அநேக கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள், உண்மை அறியாத ஜனங்கள், மெய் தேவனை அறியாத ஜனங்கள், கிறிஸ்துவின் அன்பை அறியாத ஜனங்கள், அவர்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தேவனை அறிந்து கொள்ள முடியாததுக்கு காரணம் இந்த வசனம் சொல்லுகிறது, இந்த 4 ஸ்டெப் ஆஃப் ஃபில்டர்ஸ்ல நம்ம முதல் இடத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். நம்மளை தாழ்த்துகிற காரியத்தை செய்யாததுனால, நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படாததுனால, தேவனாகிய கர்த்தர் மனம் இறங்காததினால, அவருடைய முகத்தை நம்ம இன்னும் பார்க்காததுனால, அவர் நம்ம மேல் இரக்கம் கொள்ளாததினால இன்னும் சேமத்தை காண முடியாமல் இருக்கிறோம். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த தேசம் சேமத்தை காண வேண்டும் என்பதற்கு நமக்கு சொல்லி இருக்கிற இந்த காரியங்களை சரி செய்ய வேண்டும். அதுதான் முதல் படியாக இருக்கு. நம்மளுடைய காரியங்களுக்காக, நம்மளுடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிக்க இருந்தாலும் முதலாவது தேவன் விரும்புகிற காரியத்தை அவர் சமூகத்தில் கேட்கும். ஒரு தேசத்தின் சேமம் முக்கியமானது, தேசத்துல இருக்கிற ஜனங்களுடைய ஆறுதல் முக்கியமானது, அவர்களுடைய ஆசீர்வாதம் முக்கியமானது, பரிசுத்தம் முக்கியமானது. ஒரு தேசம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்கிற ஆசை முதலாவது நமக்கு முக்கியமானது. அது இல்லைனாலே நம்ம என்ன ஜெபம் பண்ணினாலும் அதுல பிரயோஜனம் இருக்காது. கடைசி வரைக்கும் பாருங்க, நமக்காக நம்ம ஜெபிக்க நமக்காக நம்ம பிரயாசப்பட அது ஓட்ட பானையில ஊத்துனா தண்ணி மாதிரி அது வீணாக போயிடும். நீங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில யோசிச்சு பாருங்களேன். நீ உனக்காக ஜெபித்து எந்த காரியத்துல ஆறுதல் அடைஞ்சு திருப்தி அடைஞ்சிருக்கிற? மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் பாருங்க, தங்களுடைய காரியங்களை திருப்தியா இருப்பாங்க. மற்றவர்களுக்காக பிரயாசப்படுகிறவர்கள் பாருங்க, தங்களுடைய காரியத்துல நேர்த்தியாக இருப்பார்கள். மற்றவர்களுக்காக எடுக்கிற முயற்சிகள்ல பாருங்க, தங்களுடைய காரியங்களை கர்த்தர் நேர்த்தியாக நடத்துகிறதை அனுபவிப்பார்கள். இன்னைக்கு அப்படிதான் பல ஊழியக்காரர்கள், மிஷனரிகள் நமக்கு முன்பாக நடந்து போயிருக்காங்க. இன்னைக்கு முதலாவது இந்த ஒரு காரியத்தை நீங்கள் தெரிந்து, இந்த தேசத்தின் சேமத்திற்கு நான் தடையா இருக்கிறேங்கிறத ஒத்துக்கிட்டீங்கனாலே, உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி உன் ஜெபத்தை கேட்டு தேசத்திற்கு உன் பாவத்தை மன்னித்து தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடும். அப்போ ஃபைனலா எங்க நிக்குது? ஒரு தேசம் கெட்டு போவதற்கும் ஒரு தேசம் சேமத்தை காணாமல் இருப்பதற்கும் ஒரு கிறிஸ்தவனுடைய பாவம் தடையாக இருக்கிறது. அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த வேதத்துல இந்த பக்கத்தை கிழிச்சு போட்டுருங்க. இங்கே வசனம் இது உண்மை இல்லை, இது பொய் என்று நீ சொல்வாயானால் இந்த வேதத்துல இந்த பக்கம் நமக்கு தேவையானதை கிடைச்சிடலாம். வசனம் சொல்லுது, ஒரு தேசம் சேமத்தை காணக்கூடாதபடிக்கு கிறிஸ்தவனுடைய பாவம் தடையா இருக்கு, என்னுடைய பாவம் தடையா இருக்கு, நம்முடைய பாவம் தடையா இருக்கு. அதனாலதான் சொல்றாரு, நீங்க உங்களை தாழ்த்தல, உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யல, ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கல, தேவன் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கல.
தேவன் நம்முடைய பாவத்தை மன்னிக்காத போது தேசம் சேமத்தை காணாது. ஏன்னா இன்னைக்கு தேசத்துல இருக்கிற மற்ற சக ஜனங்களை காட்டிலும் கிறிஸ்தவனுடைய பாவம் பெரிதா இருக்கு. நம்முடைய தனிப்பட்ட பாவங்கள் பெரிதா இருக்கிறது. இந்த பாவங்கள் மன்னிக்கப்படாததுனால அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நாம் தடையாக இருக்கிறோம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம ஜெபம் பண்றதுனால எல்லாம் நடந்துடும். நம்ம ஜெபம் பண்றதுனாலதான் சிலர் சொல்றாங்க தேசம் காக்கப்படுகிறது. அநேக கிறிஸ்தவனுடைய ஜெபம் இந்த தேசத்தை பாதுகாக்கிறது. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கை சரியாக இருக்குமானால் தேசம் சேமத்தை காணும். ஒரே ஒரு மனிதனுடைய காரியத்தினால, யோசேப்பு ஒருவன் எகிப்துக்குள்ள போனதுனால, அந்த ஒருவன் தன்னை பாவம் இல்லாத காத்து கொண்டதினால பார்வோனுடைய சாம்ராஜ்யத்தை தேவனாகிய கர்த்தர் செழிக்க பண்ணினார். புரியுதா உங்களுக்கு? அந்த ஒரே ஒரு மனிதனுடைய காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார். இங்க ஒருத்தன் அப்படி இருந்தா கூட இந்திய தேசம் செழிப்பாகத்தான் இருக்கு. நம்ம மற்ற எத்தனையோ டெக்னிக்கலா காரியங்களை யோசிச்சு எத்தனையோ அரசியல் காரியங்களை பார்த்து, அரசினுடைய திட்டங்களை பார்த்து, மாசம் ஏதாவது கிடைக்குமாங்கிறத பார்த்து வாழ்கிற வாழ்க்கையை விட ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, இந்த தேசம் சேமத்தை காணணும்னு சொல்லி நிற்பானே ஆனால் தேவன் தேசத்துல சேமத்தை கொடுப்பார். இன்னைக்கு நமக்கு தேவன் முதலாவது கொடுத்திருக்கிற காரியம் அதுதான். இந்த தேசத்திற்காக ஜெபிக்கணும். இந்த தேசம் சேமத்தை காண வேண்டும் என்று ஜெபிக்கணும். எத்தனை வேஷத்தை வேணாலும் இது பார்க்கலாம். ஆனால் இந்த தேசத்துல இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படும். நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படும். அதுதான் தேசத்தின் சேமம். மற்ற எல்லாமே கூடவே சேர்ந்து வந்துடும். மனுஷங்க ரட்சிக்கப்பட அவனுடைய வாழ்க்கைய சமாதானம் வரும். அவனுடைய பாவங்கள் கட்டிகள் உடைக்கப்படும். அவனுடைய கெட்ட பழக்கங்கள்ல மாற்றம் உண்டாகும். அந்த குடும்பம் சமாதானத்தை காணும். அது கிறிஸ்துவை சேவிக்கும். அது கிறிஸ்துவை ஆராதிக்கும். அப்ப தேசம் சேமத்தை காணதானே செய்யும். இன்னைக்கு நமக்கு என்ன தேவையோ அதுதான் எல்லாருக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறோம். நமக்கு சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கணும், சுகபோகமான வாழ்க்கைக்கு பிரச்சனை இல்லாம ஓடணும், சம்பாத்தியம் சரியானதாக இருக்கணும், வாழ்க்கையில சரீரத்துல பலவீனம் இருக்கக்கூடாது, வியாதி இருக்கக்கூடாது. இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. இந்த காரியங்கள் நடந்தா போதும்னு நினைக்கிறோம். இதுவே மற்றவர்களுக்கும் நடந்தா போதும்னு நினைக்கிறோம். தேவ திட்டத்தை பத்தி நமக்கு சிந்தையே இல்லை. ஆண்டவருடைய திட்டம் பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை, துணிகரம் இல்லாத பரிசுத்த வாழ்க்கை. அது தேசம் எங்கும் தேவனை துதிக்கிற துதியின் சத்தம். அதுதானே வல்லரசு நாடுகள்ல காணப்பட்டது. ஆதி நாட்கள்ல நமக்கு சுவிசேஷத்தை கொண்ட மிஷினரிகள் அவங்களுடைய நாடுகள் இருந்த செழிப்பு நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருந்தது? மகா பெரிய செழிப்பு. நம்ம இப்போ இருக்கிறத அவர்களை விட 40 வருஷத்துக்கு பின்தங்கின நிலைமையில இந்தியா இருந்து கொண்டு இருக்கு. 40 வருஷம் பின்தங்கின நிலைமை. நம்ம இன்னைக்கு பார்க்குற டெக்னாலஜி, இன்னைக்கு பார்க்குற எல்லா விஷயங்களையும் அவர்கள் கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு முன்பதாக பார்த்தவர்கள். அவர்களுடைய நாகரிகம் அப்படிப்பட்டது. ஏன்னா கிறிஸ்துவை தெய்வமாக கொண்ட ஜனம், இயேசுவை தெய்வமாக சொந்த தெய்வமாக கொண்ட ஜனம். இன்னைக்கு இந்திய தேசம் இது ரட்சிக்கப்படணும். இந்த தேசம் சேமத்தை காணணும்னா கர்த்தர் சாதாரணமான ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு சின்ன முடிச்சுதான், ஆனா அது ரொம்ப கடினமான ஒண்ணு, நம்மளால முடியாத ஒண்ணு, நம்ம செய்ய விரும்பாத ஒன்று. ஆனால் அதை செய்யதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு அதற்காக தான் நான் முதலாவது ஜெபிக்க போறோம். என்னுடைய பாவம் என் தேசத்தின் சேமத்தை கெடுக்கக்கூடாது ஆண்டவரே. என்னுடைய பாவம் என் தேசத்தின் ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கக்கூடாது. என்னுடைய பாவம் இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த காரியங்களை மாற பண்ணுவார். தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பார். வசனம் அழகாய் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு, ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்பதற்கு முன்பதாகவே இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணும்படி சொல்லுகிறார். முதலாவது உங்களை தாழ்த்த வேண்டும், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும், தேவனுடைய முகத்தை தேட வேண்டும், பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவார். இன்னைக்கு ஆண்டவர் தேசத்தின் சேமத்தை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். நம் யாவரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று சில நிமிடங்கள் இந்த தேசம் சேமத்தை காணணும் ஆண்டவரே. வேற எல்லா காரியங்களையும் ஒதுக்கி வச்சிருங்க, மற்ற எல்லா காரியத்தையும் ஒதுக்கிடுங்க. நிறைய காரியங்கள்ல நம்ம ஒழுங்கு கூட வர வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. இன்னும் ஆண்டவரை அறியாம தான் அமர்ந்திருக்கிறோம். நான் நினைச்சேன் ஏதோ ஒரு கிறிஸ்தவர்களுக்கு நாம் உயிர் முயற்சி கூட்டம் நடத்துகிறது போல இருக்கும் என்று அல்ல. ரொம்ப பின்தங்கினாமல் அவனை பலவந்தப்படுத்தி அவனுக்குள்ள செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், சாதாரண 120 வருஷம் அதிகபட்சமாக வாழப்போகிற ஒரு மண்ணு தானே என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால பரிசுத்த ஆவியானவரை இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே நீங்களும் நானும் ஆவியானவருடைய அசைவாடுதலை பெற்றிருப்போமே ஆனால் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில சுதந்திரித்துக் கொள்ள முடியும்.
இன்னைக்கு இந்த கூட்டத்தினுடைய பிரதான நோக்கம் அதுதான். ஆவியின் அபிஷேகத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் மாம்சத்திற்குரியவைகளாக இருக்க மாட்டார்கள். மாம்சத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆவியினாலே நீங்கள் பலன் கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கும் போது நீங்கள் புது பலன் அடைவீர்கள். அதனால இங்க வசனம் சொல்றது, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள் என்று சொல்லப்பட்டது. இன்னைக்கு செத்து போன ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு ஜெபத்தை, ஒரு ஜெப வாழ்க்கையை, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை உடையவர்களாக இருப்போமே ஆனால் நம் தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க மாட்டோம். நம்முடைய காரியங்களிலே மேலும் பலவீனப்பட்டு ஒன்றுமில்லாமல் போய்விடுவோம். இன்னைக்கு நமக்கு முதலாவது தெய்வ பயம் இல்லாமல் போவதற்கான காரணம் ஆவியானவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலை நாம் புரிந்து கொள்ளவில்லை. அதனால்தான் நம்ம இஷ்டப்படி காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறோம். மனுஷனுக்கு கொஞ்ச நேரம் பயப்படுறோம், அப்புறம் மனுஷனை ஏமாற்றக்கூடிய தகுதி நமக்கு வந்த பின்பதாக நாம் இஷ்டப்படி போகிறோம். அநேகருடைய வாழ்க்கையில நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப பின்தங்கி பழைய நிலைமையை காட்டிலும் மோசமான நிலைமைக்கு நம்ம போயிருக்கிறோம். ஆனா எல்லாம் ஒன்று போலதான் உட்கார்ந்துருப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஆவியானவர் நம்மை நடத்துகிறது போலவும், பரிசுத்த ஆவிக்குள்ள இருக்கிறது போலவும், பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறது போலவும் அமர்ந்திருப்போம். ஆனா ரொம்ப பின்னாடி போன நிலைமையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாக கிரியை செய்யும் போது பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலை நீங்கள் பார்க்கும் போதுதான் நமக்கு தெய்வ பயம் உண்டாகும். அதற்கு என்ன வசனம் சொல்றது? அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். இன்னைக்கு நம்ம ஆவியானவர் நம் மத்தியில கடந்து வர முடியவில்லை என்றால் நாம் ஒருமனப்படவில்லை என்பதுதான் அர்த்தம். அந்த ஒருமனப்பாடு இல்லை என்பது நமக்கு நல்லாவே தெரியும். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒருமனப்பாடு இல்லை என்பது நல்லாவே தெரியும். அந்த ஒருமனப்பாட்டிற்காக நாம பிரயாசப்படுவதும் இல்லை. ஒருமனப்பாட்டை குறித்த பிரயாசமும் நமக்கு கிடையாது. ஒருமனப்படணுங்கிற எண்ணமும் நமக்கு கிடையாது. ஆனால் ஆவியானவரை குறித்த சிந்தை நமக்கு கிடையாது. ஆனா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறோம். அப்ப அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கும். எதையாவது ஒரு காரியத்தை குறித்த பயம், எதையாவது ஒரு காரியத்தை குறித்த நோக்கம், தேவை, எதிர்பார்ப்பு, சோர்வு, அதை குறித்ததான திகில், இது நம்ம வாழ்க்கையில இருந்துகிட்டே தான் இருக்கும். போராட்டம் இருந்துகிட்டே தான். நீங்க ஒருமனப்பாட்டை விரும்பும் போது, நீங்கள் ஒருமனப்பட்டு கூடும் போது, பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் இருக்கும் போது தேவனாகிய கர்த்தர் வரங்களினால் உங்களை நிரப்புவார். தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய சிறப்புகளை மாற்றி உங்களை மற்றவர்களுக்கு பயன்படும்படி கர்த்தர் உங்களை உருவாக்குவார். அந்த காரியத்தை குறித்த வாஞ்சை நமக்கு உண்டாக வேண்டும். இன்னைக்கு தேவன் இந்த கட்டுகளை உடைச்சு நம்மளை ஆவியினால நிரப்பணுங்கிறது தான் நம்மளுடைய பிரதானமான காரியம். பரிசுத்த ஆவியானவர் கடந்து வரும்போது அங்கே பெரிய மாற்றம் உண்டாகும். அந்த இடத்துல ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். உன்னுடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாகணும்னா நீங்க ஆவியானவரை வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருகிறதை நீங்கள் உணர்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனாலதான் இந்த மேல் வீட்டறையில, இந்த பெந்தெகோஸ்தே என்னும் நாளில அவர்கள் ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள். அந்த ஒருமனப்பாட்டை தேவனாகிய கர்த்தர் கண்டு பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து ஒரு முழக்கம் உண்டானது. இன்னைக்கு நீங்களும் நானும் கூடுகிற இடம் சாதாரண இடமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நீங்க இவ்வளவு பிரம்மாண்டமான உங்களுடைய பாதிப்புகள் இருந்து விடுதலை ஆக முடியாது. உன் சரீரத்துல பலவீனம் இருக்கா? அந்த பலவீனத்தை தகர்த்தெறிஞ்சு வெளியே வரணும்னா பரலோகத்திலிருந்து ஒரு ஆவி உண்டாகணும். உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகள் பெரிதாக இருக்கிறதா? அதுல இருந்து மீண்டு வரணும்னா பரத்திலிருந்து ஒரு ஒத்தாசை கடந்து வரணும். உங்களுடைய பிரச்சனைகள் எதிர்நோக்கி இருக்கிற காரியங்கள், பண தேவைகள் இருக்கா? பரத்திலிருந்து ஒத்தாசை வரணும். பரலோகத்தின் தேவனுடைய அசைவாடலை பார்க்கும்போது உனக்கு ஒரு புது பலன் உண்டாகும். அந்த புது பலனை பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஒருமனப்பாட்டிலே குறைவுகள் என்ன இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பொழுது தேவன் உங்களை நிரப்புவார். உங்களை பரிசுத்த ஆவியினால நிரப்புவார். பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படும் போதுதான் அங்க ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். அந்த விடுதலை நம்மளுடைய வாழ்க்கையில வரணும்னு சொன்னா நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு முதலாவது இடம் கொடுக்க வேண்டும். அதற்கு ஒருமனப்பட்டு தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு நாமும் இப்போ ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய ஒருமனப்பாட்டிற்காக
இன்னைக்கு நம்மள இல்லாத ஒரு பிரதானமான காரியம் தான் ஒருமனப்பாடு. சாதாரண கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலேயே புறஜாதியர் சொல்லுகிற காரியம் இருக்கும். எனவே உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் சர்ச்சைக்கு பிரச்சனைங்கிறாங்க, அதுக்கு பிரச்சனைங்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பாருங்க, இந்த மதத்தவர்கள் அந்த பிரச்சனை கிடையாது. காரணம் அவர்களிடத்துல ஒருமனப்பாடு இருக்குங்க. கிறிஸ்தவர்களிடத்திலே இல்லாததுக்கு அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டது ஒருமனப்பாடு. மற்றவர்களோடு ஒருமனப்பட மாட்டோம். அதே சபைக்குள்ள நிறைய பேர் இருப்போம், சபையில ஒருமனப்பாடு இருக்காது. ஒரே குடும்பத்தில் இருப்போம், குடும்பத்துக்குள்ள ஒருமனப்பாடு இருக்காது. ஒன்றாக பிறந்திருப்போம், ஒரு உடன் பிறந்தவர்களோடு ஒருமனப்பாடு இருக்காது. நீ தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு இது மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல இந்த ஒருமனப்பாட்டிற்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவது மற்ற ஜனங்களுக்காக பாரப்படும் போது தேவனாகிய கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார். நீ ஒருமனப்பாட்டிற்காக ஜெபிக்கும் போது, நீங்கள் ஒருமனப்படும் போது தேவன் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய ஒருமனப்பாட்டிற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கண்களை மூடி நம்மை தாழ்த்தலாம். ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் என்னுடைய சுயத்தினால, என்னுடைய பெருமையினால, அல்லது என்னுடைய பொறாமையினால, அல்லது என்னுடைய உயர்வு மனப்பான்மையினால சேக்கில் 37ஆம் அதிகாரம். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். மேலோட வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரே, அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அவர் என்னை ஆவிக்குள்ளாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கும். எலும்புகள் நிறைந்து கிடக்கிற ஒரு பள்ளத்தாக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்து போய், அந்த மரித்து போன ஜனங்கள் அவர்களுடைய சரீரங்கள் மக்கி போய் அந்த எலும்புகள் உடைந்து போய் அங்கும் இங்குமாக சிதறி கிடக்கிற ஒரு கூட்டமான எலும்புகள். அதிலே தேவனாகிய கர்த்தர் அவனை ஆவிக்குள்ளாக்கி அங்கே கொண்டு போய் நிறுத்தி ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டது. எலும்பு நாட்களாகி அது காய்ந்து அது உலர்ந்து போய் கிடக்கிற எலும்புகள். இன்னைக்கு அந்த எலும்புகளை பார்த்து என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறாராம், மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரே, அதை அறிவீர் என்றேன் என்று சொல்லுகிறான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் அப்படிப்பட்ட உலர்ந்து போன நிலைமையில தான் இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லா காரியத்தையுமே மறந்து போய் விட்டு போய் கிறிஸ்தவ ஜீவியத்தை விட்டு வெகு தூரம் தள்ளி போன ஒரு நிலைமையில நின்று கொண்டிருக்கிறோம். நம்மை பார்த்து இந்த காரியத்தை தேவன் கேட்டால் இதற்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இது உயிரடையும் என்று நினைக்கிறாயா? ஒருவேளை ஊழியக்காரர்களை பார்த்து அந்த சபையின் ஜனங்கள் உயிரடைவார்களா அப்படின்னு கேட்டால் ஊழியக்காரன் என்ன பதில் சொல்ல முடியும்? ஆண்டவர், நீர் தான் அறிவீர், இவர்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் கொடுத்தோம் செய்தோம், ஆனால் உலர்ந்து போன நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவைகள் உயிர் அடைவதற்கான வாய்ப்பு இருப்பது போல் தெரியவில்லை. அதான் நிலைமை. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் எதிர்பார்க்கிற அந்த அளவிற்கு அதில் வளர்ச்சிகள் இல்லைன்னா அது மறித்து
அது ஒன்றும் இல்லாமல் உலர்ந்து போன நிலைமையில இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். ஆனால் அங்கே நடந்தது என்ன? அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். Still now there is only one chance that they have to hear the word of God. அவ்வளவுதான். அந்த எலும்புகள் உலர்ந்து போய் ஒன்றுக்குமே பிரயோஜனப்படாத அளவிற்கு குவியலாக கலந்து கிடந்தாலும் அதை பார்த்து நீ தேவனுடைய வார்த்தையை சொல்லு. அப்பொழுது ஆண்டவர் அந்த எலும்புகளை நோக்கி, நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம், உலர்ந்து போன நிலைமையில இருந்தாலும் ஒன்றுக்குமே பயன்படாத அளவிற்கு சிதைந்து போன நிலைமையில கடந்தாலும் உங்களுக்குள்ள தேவனாகிய கர்த்தர் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். அந்த தேவ ஆவி வரும்போது இந்த எலும்புகள் என்னாகும்? அங்கே 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் இவர்கள் மேல் ஊது என்று சொன்னார். இந்த வார்த்தைகளை அவன் சொன்னபோது அவைகளின் மேல் நரம்புகள் ஓடினது. அந்த எலும்புகள் இருந்தது, ஆங்காங்கே கிடந்தது. அந்த எலும்பு குவியல் என்றால் ஒரு பெரிய யுத்த காலத்திற்கு இருந்ததாக சிதறுண்டு போய் செத்து போன ஒரு திரள் கூட்டமான ஜனக்கூட்டத்தினுடைய எலும்புகள். அப்போ ஒருத்தனுடைய கையெலும்பு இங்கே இருக்கும், அவனுடைய கால் எலும்பு அங்கே கிடக்கும், ஒருத்தனுடைய கழுத்தெலும்பு வேற ஏதாவது இடத்துல கிடக்கும். அந்த எலும்புகள் ஆங்காங்கே இருந்து கிளம்பி வந்து அவைகள் ஒன்று சேர்ந்து அந்த உருவத்தை உருவாக்கினது. அந்த வார்த்தைகளினால் அது உருவாகி அதன் மேல் நரம்புகள் ஓடி அது தோலினால் மூடப்பட்டது. ஆனால் ஆவி இல்லாது இருந்தது. இன்னைக்கு நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அநேக நேரங்களிலே வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில காண்பிக்கிற நன்மைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில நரம்புகளை ஓட பண்ணி உன்னை ஒரு மனிதனை போல, ஒரு கிறிஸ்தவனை போல, ஒரு பொம்மையை போல உருவாக்கி வைத்திருக்கலாம். ஆனா இங்க வசனம் சொல்றது, அவர் என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்னார். We need the spirit of God. ஆவி இல்லாத அந்த சரீரம் அந்த எலும்புகளை காட்டிலும் பிரயோஜனமற்றதாக இருக்கும். அது என்ன ஆகுதுன்னா, திரும்பவும் அந்த சரீரம் அழுகி போய் நாற்றத்தை உண்டாக்கும். எலும்புகள் நாற்றத்தை உண்டாக்காது. அது ஏற்கனவே அது உலர்ந்து காஞ்சி கருவாடாக போயிடுச்சு. ஆனால் திரும்பவும் உருவாக்கப்படுகிற இந்த தசைகளும், இந்த நரம்புகளும், இந்த சதைகளும் உன் வாழ்க்கையில திரும்பவும் அது மரித்த நிலைமையில இருக்குமானால் அது நாற்றத்தை உருவாக்க. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம அநேக பேருடைய வாழ்க்கை ஆவியை பெற்றுக்கொள்ளாததினால, ஆவியை பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாததினால உன் வாழ்க்கை அநேகருக்கு நாற்றமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தோலினால் மூடப்பட்டிருக்கிறது, நரம்புகள் ஓடப்பட்டிருக்கிறது, உன் எலும்புகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆவியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் முறை அது 4 திசைகளிலும் இருந்து வந்து அந்த சரீரமாய் எழுதி இருக்கிற இவைகளுக்குள்ள தேவனுடைய ஆவி உண்டான போது அவைகள் ஒரு பெரிய படையா எழுப்பினது என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு மரித்த உலர்ந்த எலும்புகளில் இருந்து தேவனாகிய கர்த்தர் ஒரு படையை உருவாக்க விரும்புகிறார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் தேவன் அதற்கு தான் அழைத்திருக்கிறார். நான் சோர்ந்து போன நிலைமையில இருக்கிறேனே, என்கிட்ட இந்த காரியம் இல்லையே, இது இல்லையே, சரீர பலன் இல்லையே, என்கிட்ட பணம் இல்லையே, படிப்பு இல்லையே, எதுவுமே இல்லையே. ஆனால் தேவனுடைய ஆவி முன்னிலை வரும்போது, ஆவியில நிரப்பப்பட்டு நீங்கள் எலும்புகளுக்குள் அனுப்பப்படும் போது, ஆவியானவர் உங்கள் எலும்புகளிலே தேவனுடைய வசனத்தை சொல்லும் போது, அந்த ஆவி உங்களிலே ஊற்றப்படும் போது நீங்கள் பலன் அடைந்து ஒரு பெரிய சேனையாய் எழும்புவீர்கள். இன்னைக்கு தேவன் அந்த தரிசனத்தை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அந்த ஆசை உங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் உயிர் அடைகிறீர்கள். அது வரைக்கும் நமக்கு உயிர் இருக்காது, எல்லாமே இருக்கும் பார்க்கறதுக்கு. சிலர் பார்த்தீங்கன்னா மறிச்சு போயிருப்பாங்க. அவங்க அங்கிருந்து அந்த சரீரத்தை வீட்டுக்கு ஆம்புலன்ஸ்ல கொண்டு போக முடியாது. கொண்டு போனோம்னா அதுக்கு நிறைய செலவாகும். அப்போ பக்கத்தில் இருக்கிற ஆட்டோ கூப்பிட்டு மறித்த போலவே இல்லாதபடிக்கு நடக்கிற மாதிரியே 2 பேர் சேர்ந்து தோட்ட தூக்கி அந்த பிணத்தை உட்கார வச்சு உயிரோடு இருக்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை நிறைய நேரங்கள் அப்படிதான் இருக்கு.
நம்மளால முடியலங்கிறதுக்காக செத்து போன கிறிஸ்தவ வாழ்க்கை உயிரோடு இருக்கிற மாதிரி உட்கார வச்சு அப்படியே தூக்கிட்டு அலைகிறோம். ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவி உனக்குள்ள கடந்து வரும்போது நீங்கள் பலனடைந்து ஒரு சேனையாய் எழுப்புவீர்கள். அந்த சேனை தான் தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு பணி செய்ய முடியும். இன்னைக்கு ஏன் நம்மளால செய்ய முடியல? இன்னைக்கு ஏன் நம்மளால செயல்பட முடியல? இன்னைக்கு ஏன் நம்மளால நிலை நிற்க முடியல? இன்னைக்கு ஏன் நம்மளால மற்ற ஜனங்களுக்காக தேவ ராஜ்யத்திற்காக பிரயோஜனப்பட முடியல? நம்மளால ஏன் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையவே தக்க வைத்துக் கொள்ள முடியல? ஏன் நம்ம விழுந்து விழுந்து போறோம்? தேவனுடைய ஆவி இல்லை. அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு கற்பிக்கப்பட்டபடி 10ஆம் வசனத்தை வாசிங்க. என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் மகா பெரிய சேனையாய் எழுப்பினார்கள். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கும் சொல்லுகிற காரியம் அதுதான். நாங்கள் சோர்ந்து போனோம், வலுவிழந்து போனோம், நாங்கள் பலவீனப்பட்டு போனோம், எங்களுடைய காரியங்கள் இப்படியாய் முடிந்தது என்று சொல்லுகிற நமக்கு தேவன் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் பலனடைந்து நீங்கள் அநேகருக்கு சாட்சியாய் முன்மாதிரியாய் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க முடியும். இங்கே இந்த எலும்புகள், உலர்ந்து கிடக்கிற எலும்புகள் ஒரு பெரிய சேனையாய் எழும்புகிறது. இன்னைக்கு நமக்கும் நம்மளுடைய போராட்டங்கள் பெரிதாக இருக்கலாம், சோதனைகள் பெரிதாக இருக்கலாம், இக்கட்டுகள் பெரிதாக இருக்கலாம், நம்மளுடைய நெருக்கங்கள் பெரிதாக இருக்கலாம். ஆனா அப்படியே இருந்து விட முடியாது, அதிலே இருந்து புலம்பிக் கொண்டிருக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், இது என் இஸ்ரவேல் ஜனம், இவர்கள் நொந்து போனவர்கள், இவர்கள் உலர்ந்து போனோம் என்று சொல்லுகிறவர்கள், இவர்களை தான் நான் சேனையால் எழுப்புகிறேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டுமானால் நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். உலர்ந்த எலும்புகளுக்குள்ள தேவனுடைய ஆவி கடந்து செல்லும் போது நிச்சயமாகவே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும், ஒரு பெரிய சேனையாய் நீங்கள் நிற்க முடியும் என்பதை இந்த பகுதி நமக்கு காண்பிக்கிறது. அதனாலதான் நம்மளுடைய போராட்டங்களுக்காக, நம்மளுடைய சஞ்சலங்களுக்காக, நம்மளுடைய நெருக்கங்களுக்காக, நம்மளுடைய உபத்திரவங்களுக்காக சோர்ந்து போகக்கூடாது. அவைகளிலே தேவனாகிய கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறதுனால ஏதோ ஒரு பரவசமான சூழ்நிலைகளை போய்கொள்வதனால் அல்ல, தேவனாகிய கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறபடி நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துகிறதுனால நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ள அனுதினமும் அனுபவிக்க முடியும். அப்பொழுது நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இன்னைக்கும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தருணத்துல நம்மளுடைய சுய காரியங்களுக்காக உலர்ந்து போன நிலைமையில கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக, சேனையாய் மாற்றும்படியாக சில நிமிடங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க போகிறோம்.